நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ உலக புகழ்பெற்ற வெள்ளியங்கிரி மலையில 6வது மலையான இந்த ஆண்டி சுனையில இருக்கிறோம். இந்த இடத்த நீங்க இவ்வளவு ஒரு யாருமே இல்லாத சூழல்ல பாக்குறதுன்றது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்க. என் வேண்டுகோளுக்கு அவங்க ஓரமா போயிட்டாங்க. நீங்க பாக்குற இந்த லிங்கத்தை ரொம்ப சாதாரணமா இப்படி தொட்டு வணங்குற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்றது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். நீங்க எதிர்வரும் காலங்கள் அடுத்த மாதங்கள்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப இங்கெல்லாம் கூட்டம் அதிகமா இருக்கும். இப்ப நான் நின்றுட்டு இருக்கேன், என் கால் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இது அவ்வளவு சின்ன இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தண்ணீர்னு சொல்லலாம். அது வெஸ்டர்ன் காட்ஸ்னால ஒரு சாதாரண மலையா நீங்க நினைக்க கூடாது. நான் வந்த வழிகள்ல யானையினுடைய தடம் அதிகமா இருந்துச்சு. இந்த இடம் யானை தண்ணி குடிக்கிற இடம் தான் நம்மளால நம்ப முடியாம யோசிச்சு பாருங்க. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த மனிதர்களுடைய ஸ்மெல் யானைகளுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதனால மனிதர்கள் அதுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறாங்க, தான் தூரமா போயிடுது. நம்ம தான் அதை ரொம்ப கொடுமை பண்றோம். அண்மையில திருச்செந்தூர்ல கூட உங்களுக்கு தெரியும், யானை பாகனையே யானை காலி பண்ண செய்தி. இதெல்லாம் நம்ம கவனத்துல வச்சுட்டு விலங்குகளுக்கு ஆன ஒரு முக்கியத்துவத்தை இந்த சமுதாயம், இந்த அரசியல் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இவங்க இப்போ வரக்கூடிய மக்கள் ரொம்ப இந்த இடத்த தூய்மையா பராமரிக்கிறாங்க. பெரிய அளவு குப்பை போடுறது கிடையாது. இந்த இயற்கையான கடவுளை நம்ம வணங்குறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு நம்ம சேனல் வழியா ஒரு நன்றி சொல்லுவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்காக நான் இந்த இடத்துல ஒரு குளிக்கும் பொழுது நீங்க ரியாக்ஷன் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்க பாக்குறதுனால எனக்கு குழு தெரியல. நன்றி, வணக்கம்.